வெல்கம் டு ஷிக்ஷா ஆஃப் இந்தி எக்ஸாம்ஸ். இல்லை மாம்போட பார்ட் 3 பார்க்கலாம், இல்லை செகண்ட் பாவை பற்றி பார்க்கலாம். ஓகே, சமூன் தத்தி ஹை டேஷ் ஜீவன் கே அன்கூர். ஓகே, இந்த லைன் ஆக்சுவலி எக்ஸாமில் ஃபுல் லைனாக தந்துடுவாங்க, அதை பற்றி பார்க்கலாம். संपूर्ण दत्ती है माम हमारी सांसों की दूरी पर घूमती जगान सबसे फगले फुटे जीवन के अंकुर. ஓகே, இந்த 3 லைன் தருவாங்க இந்த செகண்ட் கொஷின். ஓகே, இந்த சிங்கிளாக தந்துருக்காங்க. கவி பரிச்சயா, கவினா போய்ட், பரிச்சயானா இன்ட்ரோடக்ஷன், அறிமுகப்படுத்துகிறாங்க. ஓகே, போய்ட் பற்றின விஷயம். एक पद्यांश माम नामक कविता से दिया गया है. மாம்ன்ற டாப்பிக்கில் நமக்கு போயம் தந்திருக்காங்க. ஓகே, கவிதானா போயம், दिया அப்படின்னா தரது, दिया गया है. इसके कवि श्री एकांत श्रीवास्तव हैं. இந்த पोएट नेम श्री एकांत श्रीवास्तव हैं. इन्होंने ग्रामीण जीवन पर आधारित अनेक कविताएं लिखी है. लिखिना எழுதுது, கிராமின் ஜீவனா வில்லேஜ் லைஃப் பற்றி நிறைய கவிதைகள் எழுதியிருக்காரு. ஓகே, ஆதரித் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி எழுதியிருக்காருன்னு அர்த்தம். ஓகே, வில்லேஜ் லைஃப் பற்றி நிறைய கவிதைகளை அவர் எழுதியிருக்கார், அதை பேஸ் பண்ணி. ஓகே, ஆதரித். அநேக் கவிதாயன் லிக்கி ஹே, அநேக்னா நிறைய, கவிதாயனா पोएम्स. ओके, कविताएं पोएम्स. इस कविता में कवि ने माम के निस्वार्थ प्रेम का वर्णन किया है. वर्णना डिस्कस பண்ணி சொல்லியிருக்காரு அப்படின்னு அர்த்தம். அம்மாவுடைய சுயநல்லாத அன்பை பற்றி சொல்லியிருக்காரு. இஸ் கவிதாமே கவினே, இந்த போயமில் போயட் என்ன சொல்லியிருக்காரு, அம்மாவுடைய நிஸ்வாத் அப்படின்னா செல்ஃப்லெஸ், சுயநலம் இல்லாத, நிஸ்வாத், பிரேம்னா அன்பு, பிரேம்கா வர்ணன் கியா ஹை, அதை பற்றி சொல்லியிருக்காரு. மாம் अपनी संतानों के लिए दत्ती की तरह सब कुछ सग लेती है. सग அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது. ஓகேவா, மாம் அப்படி சந்தானோன்னா அவங்க குழந்தைங்களுக்காக எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. எது போல் அப்படின்னா இந்த பூமியை போல், நம்மளுடைய உலகத்தை போல். ஏன்னா நிலத்தில் நம்ம என்ன பண்ணாலும் சரி, பூமி என்ன பண்ணாலும் சரி, அதை நம்மளுக்கு தாங்கிக்கும். ஓகே, பூமா தான் தாங்கிப்பாங்க. அதுபோல் அம்மா குழந்தைங்க என்ன பண்ணாலும் அதை சப்கூச்சி சக்லேத்திகை, எல்லாத்தையுமே டாலரேட் பண்ணுவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, சக் அப்படின்னா டாலரேட், சப் குச்னா எல்லாத்தையும். அப்படியே பச்சோன் கி சான்சோனா மூச்சு காற்று. ஓகே, குழந்தைங்களோட மூச்சு காற்றுல தான். அப்படின்னா அவங்களுடைய குழந்தைங்களோட மூச்சு காற்றுல தான். துரிப்பர், துரினா அந்த அச்சு, அந்த மூச்சு காற்றுடைய அந்த ஒரு அச்சு இருக்குல்ல, அந்த மூச்சு காற்று வருதுல அது. ஸோ அதில் தான் துரிப்பர் ஹி உஸ்கா ஜீவன் ஃபிர்தா ஹை, அவங்களோட லைஃப் அதை சுற்றி வந்துட்டுருக்கும். ஓகே, குழந்தைங்களோட மூச்சு காற்று தான் அவங்களோட லைஃப் சுற்றி வந்துகிட்டே இருக்குமா. ஓகேவா, ஃபித்தாஹை கும்தாஹை. ஓகே, அதெல்லாம் அவங்க லைஃப்பும் இருக்குது, அதுதான் அவங்க சுற்றி, அவங்களோட லைஃப் அதை சுற்றி வந்துகிட்டே இருக்கும். கும்தாஹைனா அது ரோமிங் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஃபித்தாஹைனாலும் சுற்றிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். சப்கே ஜீவன் கே அன்கூர், எல்லாருடைய, சப்கேனா எல்லாருடைய, சப்கே ஜீவன்னா லைஃப். ஓகே, ஜீவன்னா லைஃப், எல்லாரோட லைஃபுடைய அந்த அன்கூர்னா அந்த முளை, ஸ்ப்ரூட் ஆகி வளரக்கூடிய அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஓகே, செடிங்கெலாம் ஒரு முளைக்கும்ல, ஒரு சின்ன முளை, ஓகே, சின்ன குட்டியாக ஒரு செடியாக இருக்கும். ஸோ அந்த ஸ்ப்ரூட் போல் தான் அன்கூர்னு சொல்லும். விதையிலேருந்து வரக்கூடிய அந்த செடி தான் அன்கூர். ஃபஸ்ட்டு அந்த விதையிலேருந்து குட்டியாக ஒரு துளிர் விடும். ஓகேவா, அதுதான் அன்கூர். அதுவே எல்லாரோட லைஃபுடைய அன்கூருமே. ஓகே, அப்படி மாம் சேஹி, அவங்களுடைய அம்மா கிட்டேருந்து தான் வரும். ஓகேவா, மாம் சேஹி அம்மா கிட்டேருந்து தான் வருது. ஃபூட்கர் விகசித் ஹோதே ஹேன். ஓகே, ஃபூட்கர் அம்மா கிட்டேருந்து வெளியில் வராங்க. ஸோ ஃபூட்கர் அப்படின்னா வெளியில் வர்றது, பிரேக் அவுட். ஓகே, வெளியில் வந்து வளர்கிறாங்க. விகசித் அப்படின்னா வளருது, டெவலப் அப்படின்னா, விகசித்னா டெவலப் ஆகுது. ஸோ விகசித் ஹோதே ஹேன், எல்லாருமே அவங்களோட அம்மா, எல்லாருடைய முளையுமே எப்படி ஒரு விதையிலேருந்து ஒரு செடி துளுக்குதோ அது போல் அவங்க அம்மா கிட்ட இருந்து தான் அவங்க லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகி வளருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, விகசித் அப்படின்னா டெவலப்மெண்ட் அப்படின்னு அர்த்தம், வளர்ச்சி. ஃபூட்கர் அப்படின்னா வெளியில் வர்றது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.